நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். எரேமியா 1 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் வசனம். எரேமியா 1 அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த 1 அதிகாரம் நாம் வாசிக்கின்றதான வேளையிலே எரேமியாவுக்கு கொடுத்த கர்த்தருடைய மேலான அழைப்பு இந்த பகுதியிலே கூறப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்துள்ளார் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையான சகோதர சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்ன செய்ய கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் என்பதை வேண்டுதலின் மூலமாக அவரிடமிருந்து அறிந்து கொண்டு அதன் பிரகாரமாக செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா இருக்காதே, தேவனிடத்திலே ஓடிவா. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எரேமியாவை அறிந்த தேவன் உன்னையும் என்னையும் அவ்வாறு அறிந்திருக்கிறார் என்பதை சங்கீதம் 139 13 முதல் 16 வசனங்களிலே அங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தெய்வீக அழைப்பு, இது தெய்வீக அழைப்பு. இங்கே எரேமியாவுக்கு தெய்வீக ஆணை கொடுக்கப்படுகிறது. தெய்வீக ஆணை, த டிவைன் கமிஷன். தேவ அழைப்பு வருகின்ற பொழுது தேவனுடைய சந்திப்பு அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். There's an encounter takes place between God and man. ஆண்டவர் மனிதனோடு இடைபடுகிறார். தேவனுடைய சந்திப்பு காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு ஆழமான சத்தியம் அதுதான். தேவ பணிக்காக அழைக்கப்படுகின்ற பொழுது தேவனுடைய பணிக்கு செல்லும் முன்பாக தேவ அழைப்பை நான் பெற்றவனாக இருக்கிறேனா? ஆண்டவரோடு இடைபடுகின்ற அந்த அனுபவம், ஆண்டவர் என்னோடும் நான் ஆண்டவரோடும் இடைப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? என்ன நோக்கத்திற்காக நான் ஊழியத்தை தெரிந்து கொண்டேன்? என்ன நோக்கத்திற்காக இந்த பணியை தெரிந்து கொண்டேன்? என்ன நோக்கத்திற்காக அந்த பணியை தெரிந்து கொண்டேன்? என் தேவனோடு நான் சந்தித்து தேவனோடு உறவாடி தேவனுடைய ஆணையை, தெய்வீக ஆணையை நான் சிரமேற்கொண்டவனாக நான் காணப்படுகிறேனா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து அவனோடு இடைபடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். உறவு கொள்ளுகின்ற ஒரு ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கிறோம். உறவு, தேவனுடைய உறவு. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, அதைத்தான் அங்கே நாம் பார்க்கின்றோம். எரேமியா 1 அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனோடு இடைபடுகிறது, அவனோடு உறவு கொள்ள செய்கிறது. தேவ பிள்ளையே, கிறிஸ்தவனாய் அழைக்கப்படுகிற அழைப்பு பரிசுத்தமான ஒரு அழைப்பு என்பதை மறந்து போகாதே. உன் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தியாகத்தை பார்த்தாயா? உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் செய்த தியாகம் என்ன? தன்னையே கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். அந்த ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் அவருடைய வாயாக அவருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ வாழும் சந்ததிக்கு நீ ஆண்டவருடைய வாய். நீ வாழும் சமுதாயத்திற்கு நீ ஆண்டவருடைய வாயாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியவன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. எரேமியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். தேவ பிள்ளையை, எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வந்தும் நீ அல்லல் தட்டிவிட்டாய்? யோசித்துப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை இந்த வருடமும் இருக்கட்டும், இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி உன்னை நோக்கி அவர் வந்து கொண்டு இருக்கிறாரே. ஆண்டவருடைய சந்திப்பை நீ அசட்டை பண்ணி இருக்கிறாயா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறாரே. எத்தனை முறை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையோடு உன்னிடத்திலே வந்தார். மகனே, மகளே, வா, உன் பாவங்களை நான் கழுவி சுத்தம் பண்ணுகிறேன். உன்னுடைய சீர்கேட்டிலிருந்து நான் உன்னை சரிப்படுத்துகிறேன். சீர்கெட்ட பிள்ளையே, திரும்பி வா என்று சொல்லி உன்னையும் என்னையும் எத்தனை முறை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என் காதுகளிலே விழுகிறது, அவைகள் என் இருதயத்திற்குள்ளாக சென்று செயல்படுகிறதா? தேவ பிள்ளையே,
ஆண்டவருக்கு தேவை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஊழியர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு தேவை. நான் வாசிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் என்பதல்ல, அந்த வேதத்தை கை கொள்ளுகிறேன், அதற்கு கீழ்ப்படுகிறேன். என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே என்னோடு இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தையை என்னிலே வாசம் செய்வதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன். தெய்வீக ஆணை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தெய்வீக ஆணை இட்ஸ் எ டிவைன் கமிஷன். ஆம், உனக்கும் எனக்கும் அவருடைய பிள்ளையாய் வாழுகின்ற அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதைத்தானே பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதோ சதாகாலம் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள், நான் உலகத்தின் முடிவு புரிந்து உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். உன் கையிலே என் கையிலே பொறுப்பான ஒரு விலையேறப்பெற்ற ஆணையை கொடுத்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கக்கூடாத மேலான சிலாக்கியம் இந்த தெய்வீக ஆணை. இந்த ஆணையை நிறைவேற்றும்படியாய் ஆணை கொடுத்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். நீ போகிற இந்த நேரத்தில் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு புரிந்து நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாய்ப்போ, தைரியமாய்ப்போ, நான் சொல்லுகிற வார்த்தையோடு போ, என் வார்த்தையை கொண்டு செல். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையோடு செல்கின்ற பொழுது அது வளமிக்க செழிப்புமிக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சீமோன் பேதுரு ராம் முழுவதும் போராடினான் மீன் பிடிக்கும்படியாக. ஒன்றும் கிடைக்கவில்லை. மீன் பிடிக்க வேண்டிய வேலை அது, மீன் கிடைக்கக்கூடிய காலம் அது, மீன் பிடிக்கக்கூடிய நல்ல தரனான வலை அவனிடத்தில் இருந்தது, ஒன்றும் கிடைக்கவில்லை. காலையிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, மீன் பிடிக்க வேண்டிய நேரத்திலே மீன் கிடைக்கவில்லையே, போராடினேன், அப்படி என்றால் என்னுடைய முழு பிரயாசத்தை நான் கொடுத்தேன், நான் பிரயாசப்பட்டும் எனக்கு கிடைக்கவில்லையே, வலை இருந்தது, எல்லாம் இருந்தது, ஒன்றுமில்லையே என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செல்லுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே செல்லுகிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதே இடத்துல அவனை அனுப்புகிறார். அதே கடல், அதே வலை, அதே மீன் பிடிக்கிற மனிதன். ஆனால் கூடுதலாக என் ஆண்டவர் அவனோடு செல்லுகிறார். அவருடைய வார்த்தை அவனோடு செல்கிறது. நான் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்று சொன்னார். தேவப்பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு இருக்கின்ற பொழுது, வார்த்தை மாம்சமான வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற ஒரு வார்த்தையாக உன்னிலே என்னிலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே வசிப்பதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? உன்னுடைய இருதயத்தை நீ கொடுத்திருக்கிறாயா? இங்கே தெய்வீக ஆணை கொடுக்கப்படுகிறது. தெய்வத்தினுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தெய்வீக கட்டளை கொடுக்கப்படுகிறது. தெய்வீக உறவு அங்கே காணப்படுகிறது. ஆம், நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக தேவனோடு உள்ள உறவிலே நீ எப்படி இருக்கிறாய் என்பதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம், நீயும் ஆண்டவரும் சரியான உறவிலே இல்லை என்றால் நீ அன்பின் தெய்வத்தை நீ மகத்துவப்படுத்தவே முடியாது. உன் ஆண்டவரோடு உள்ள உன்னுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் எதிர்பார்க்கிற அந்த மேலான காரியத்தை உன் வாழ்க்கையிலே அவர் காணக்கூடுகிறவராக இருக்கிறாரா? யோசித்து பார்த்த பிள்ளையே, ஆம், தெய்வீக ஆணை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சந்திப்பு அங்கே காணப்படுகிறது. தேவனுடைய உறவு காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வாசம் பண்ணுவதற்கு அவன் இடம் கொடுத்தவனாய் கடந்து செல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தெய்வீக ஆணை உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சந்திப்பை பெற்ற பிள்ளையாக தெய்வீக ஆணையை நீ மேற்கொள்ளுகிறாயா? தேவனோடு உள்ள உறவிலே நீ நாள்தோறும் பலப்பட்டவனாக, நாள்தோறும் ஓங்கி வளர்ந்து தன் காலத்தில் கனியை தரக்கூடிய அந்த இலையுதராதிருக்கிற அந்த வாழ்க்கை, அது எப்படி சாத்தியமாகும்? அவரோடு உள்ள உறவினாலே சாத்தியமாகும். இவைகளை நான் கை கொண்டிருக்கிறேனா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகத்தின் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக, இந்த உலகத்திற்கு இரட்சகர் தேவை, தனிப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கு இரட்சகர் தேவை என்பதை ஆண்டவரே நீர் உணர்ந்து எங்களை தூதுவர்களாக நீர் அழைத்திருக்கிறீர். ஆம் தகப்பனே, உம்முடைய தெய்வீக ஆணை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சகல ஜாதிகளும் சீஷராக வேண்டும் என்ற ஆணை. இந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக எங்களோடு சந்திக்கிறீர், எங்களோடு உறவு கொள்கிறீர், எங்களோடு பேசுகிறீர், உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறீர். உம்மை சந்தித்த பிள்ளைகளாக, உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைநிறுத்தப்பட்டவர்களாக, ஒட்டப்பட்ட உறவிலே இருக்கிறவர்களாக
இந்த உலகத்தின் மக்களுடைய ஆன்மீக தேவையை சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்களும் புறப்பட்டு செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.